குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ளஸ் மாமனாருக்கு வந்து இன்றைக்கி திவசம். அட் தி சேம் டைம் இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே. அதனால் எந்த ஒரு மேக்கப்பும் எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் குதிரை போட்டு ஸ்டிக்கர் போட்டு மட்டும் வச்சுட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் பாப்பா வந்து இன்றைக்கி நான் ப்ளைனாக அனுப்புகிறேன். இன்றைக்கி வந்து மேகி சமைச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வர போகிறாரு. இனிமேல் தான் என்னோடய ரியல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். காலையில் எழுந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணணும். இப்போ மட்டுமே இவ்வளோ பாத்திரம் விழுந்திருக்கு, ஜஸ்ட் இட்லி செஞ்சதுக்கே. அப்புறம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பச்சரிசி காலி ஆகிட்டு இருந்தது, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து ஹாலையும் ஒன் டைம் வலிச்சாச்சு, இருந்தாலும் இன்னொரு டைம் வலிக்கும். பெட்ரூமையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இன்னும் மாப் போடலை, இப்போ தான் வந்து பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப பிஸி ஷெடியூலுங்க. இப்போ வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு, தம்பி பாப்பாவும் ஆல்ரெடி மாமா குளிப்பாட்டிட்டாங்க, அவரும் குளிச்சுட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவர் வந்து அவங்க பெரியம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. வர்றதுக்குள்ளே இப்போ நான் பெட்ரூமை க்ளீன் பண்ணணும். முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். பருப்பு கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை, அப்பளம். அப்புறமா வந்து மாமனாருக்கு தயிர் பிடிக்குங்கிறதுனால தயிரும் ஒரு டிஷ்ஷாக சேர்த்துப்போம். இதுதான் இன்றைக்கான மெனுவே. என்னோடய மாமனாருக்கு சாமி கும்பிட்றதுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு ரெடியாகி ஸ்கூலுக்கு போனோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆனுவல் டே. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல. இன்றைக்கி வெறும் லஞ்ச் பேக் மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈஸியாக மேகி செஞ்சுட்டேன். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து எல்லாம் ஒரு பொழுது இருக்கிறதுனால சமைச்சாலும் வேஸ்ட்டு, மதியமாக தான் செய்யணும். ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கலை, மேகியோடு முடிச்சுட்டேன். இப்போது இனிமேல் சாமி கும்பிட்றதுக்கு செய்கிறது தான் வந்து வேலையே. அப்புறமா வந்து இதுதான் ஒன்று ஒன்றா இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் அப்டேட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பெட்ரூம் வலித்து முடிச்சுட்டேன். பார்க்க அப்படியே கும்முன்னு அருமையாக இருக்குது. இப்போ செஞ்ச துணிங்களெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கணும் இனிமேல் தான். எல்லாம் குளிச்சுட்டு டவல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்ருக்காங்க, எடுத்துகிட்டு போய் இனிமேல் தான் காய வைக்கணும். அப்புறம் இன்னும் ஹால் அண்டு இங்கே பாக்கி ஃப்ரண்ட்டில் முடிச்சுட்டு காட்டுறேன். தம்பி வந்து அவங்க பெரியம்மா கூட போனவன் இன்னும் வரலை. அதுக்குள்ளே வந்து நான் வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீனாக வலித்து முடிச்சிட்டேன். அந்த மூட்டை வந்து மஞ்சள் மூட்டைங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் சொல்லலை, சாரி. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் இப்போ இருக்க வேலை. இப்போ வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்போவுமே எனக்கு வந்து ஈரத்துலேயே தலை வரணம் மட்டும்தாங்க படிக்குது. பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் மாதிரி இருக்கான். அதனால் வந்து இப்போவே வாரி படி வச்சிடணும். இவங்கள அசால்ட்டாக விட்டோம், இன்றைக்கெல்லாம் நம்மளை வேலை காட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து மாமனாருக்கு படைக்க போகிறோம். சாதம், பருப்பு கத்திரிக்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல், வடை, அப்பளம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வந்து ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோக்ராம் இருக்குது, பட் அந்த சமைக்கிறத வந்து மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து நிறையா பிஸி ஷெட்யூல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. பேசாமல் சிக்கன் செஞ்சுட்டு தயிர் வச்சு செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தானே இருக்குது. அந்த நானும் சைலண்ட் ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இன்றைக்கி பாப்பாவோடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். அவங்க சொல்லியிருக்காங்களா ஆக்சசரிஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து போடலாம், அப்படி இல்லைன்னா நாங்களே மேக்கப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து 5 o'clock எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறதில்ல. 5 o'clock எல்லாருமே நாங்கள் ஸ்கூல் கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை வந்து முடிச்சுக்கணும் இல்லையா. அதனால் வந்து இன்றைக்கி சிக்கன், ஒயிட் ரைஸ், சிக்கன் ப்ளஸ் எப்போவுமே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமாகவும் சொல்கிறாங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து தயிர்னால் அவ்வளோ இஷ்டமான தயிர், பால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஆனால் வைக்கலை, இந்த மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதை தான் பண்ண போகிறோம். வாய் காலையிலேயே வறண்டுட்டு போயிட்டுருக்குங்க. இன்னும் நான் எதுவும் சாப்பிடல.
தம்பி தூங்க வச்சுட்டு போய் சாப்பிட்லான்னா அவங்க 2 பேரையும் ஆளே காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. மேபி ஸ்கூல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ பூண்டை வெங்காயமெல்லாம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சா, நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன் யாரையுமே, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து எஃபர்ட் போட முடியும். ப்ளஸ் நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, எல்லா வீடியோலையும் சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல முடியல. அதனால நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், சொல்லுங்கள். இப்போ வந்து மணி 2 ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் வந்து கொஞ்சம் பரட்டி வச்சுருக்கேன். அதாவது வறுவல் மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இங்கே வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தார். எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து மாமியாரும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே வந்து ஒசந்திருக்காங்க. அவங்க தான் இருக்கணுமா. நான் வந்து மருமகங்கிறதுனால நம்ம இருந்தாலும் அது சிறப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் நான் இல்லை. நான் வந்து அதுவும் தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுனால நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன். அப்புறமா வந்து என் ஓரகத்தி, அப்புறம் என்னோடய நாத்தனார், குட்டி நாத்தனார் 2 பேரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் என்ன நீர் வேலை விட்டு பந்தி பரிமாற வேண்டியது தான். அப்புறம் என்னோடய குட்டி பையன் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அவரை விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு எல்லாம் ரசிச்சுட்டு நின்றுட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டுக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்கங்கிறதுனால நல்லா ஆக்டிவாக இருக்கார். அதுவும் இன்றைக்கி வந்து மண்டே, நான் டேட் சொன்னேன்னா உங்களுக்கு 31/3/2026. இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு கிட்ட ஆயிடுச்சு, 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதான் இன்றைக்கி மண்டேங்கிறதுனால வந்து நம்ம வீட்டில் இருக்க 3 குட்டீஸும் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பாப்பா ப்ளஸ் 2 தம்பிங்க, 3 பேரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லோரும் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீர் வேலை விட்டு தீர்த்தம் குடிக்கிறாங்க, தீர்த்தம் சாப்பிட்றோம். இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு தான் வந்து விரதத்தை முடிப்போம். அப்புறம் தளிகை வந்து என் ஹஸ்பண்ட் வச்சு சாப்பிட்ருந்தாரு. அப்புறம் தளிகை சாதம் வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் நின்றுட்டுருக்கேன். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால கென்னன்னு நின்றுட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஓரகத்தி அவங்களையும் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வர முடியல. சரி, எல்லோரும் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் என்ன சமைச்சேங்கிறத நான் வீடியோவும் எடுக்கலை, ஏன்னா எடுக்க டைம் இல்லை, அண்டு நான் காட்டவும் முடியல. பாருங்கள், இது சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் மொத்தமாக அப்படியே பிரட்டிட்டேன். அதுக்கடுத்து வந்து பிரட்டினது சின்ன கோழி, கிரேவி பண்ணது வந்து பெரிய கோழி வச்சு கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கான மெனு வந்து இது தான். அப்புறம் வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறமா வந்து மாமனாரோட திவசம் இதோட நல்லபடியாக முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.